ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்தியாவுடைய இராணுவம் பக்கத்து நாடான பாகிஸ்தான், பங்களாதேஷ் இல்லை சீனா, இந்த ஏதோ ஒரு நாடுகளில் இந்தியாவுடைய இராணுவம் படையெடுத்து போச்சுன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா எல்லாம் அண்டை நாடுகள், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்தியாவின் மீது இந்திய தேசிய இராணுவம் படையெடுத்த ஒரு வரலாறு இருக்குது. எதற்காக இந்திய தேசிய இராணுவம் இந்தியாவின் மீது படையெடுத்தது, அது எப்போது படையெடுத்ததுன்ற அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போனஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் நண்பன் ஹமீத். அரகான் காடுகளின் ஆபத்து நிறைந்த பகுதிகளை ஜப்பான் இராணுவமும் INA படையும் கடந்து வருவது சாத்தியமில்லை என்றே கருதியது பிரிட்டிஷ் இந்தியா. ஆனால் அவற்றின் யூகங்கள் எல்லாம் ஜப்பான் INA படை வீரர்களின் பூட்ஸ் கால்களின் வேகம் தவிடுபொடியாக்கியது. சுமார் 15,000 ஜப்பான் வீரர்கள், 2,000 INA வீரர்களுடன் அசுர வேகத்தில் புறப்பட்ட கூட்டம் பர்மா எல்லையை கடந்து இந்திய எல்லைக்குள் நுழைந்தது. நேதாஜியின் கட்டளைப்படி கர்னல் சௌகத் அலி மாலிக் INA படைக்கு தலைமை தாங்கினார். ஜப்பான் படைகளை முடாகுச்சி வழிநடத்தினார். கடுமையான சமர். வெறும் 1500 படை வீரர்களே எதிரணியான பிரிட்டிஷ் இந்திய படையில் இருந்தனர். ஜப்பான் INAவின் தாக்குதல் யுக்தியை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தது பிரிட்டிஷ் இந்திய படை. உண்மையில் சொல்லப்போனால் இந்தியர்களே இந்திய விடுதலைக்காக இந்தியர்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் தர்ம சங்கடமான சூழல்தான் அந்த போர்க்களம். ஆம், பிரிட்டனுக்கும் ஜப்பானுக்குமான அதிகார போட்டியில் 2 பக்கங்களிலும் அப்பாவி இந்தியர்களை ஈடுபட்டு கொண்டிருந்தனர். தாய்நாட்டின் விடுதலைக்காக சொந்த நாட்டு மக்களே எதிரணியின் நின்று கொண்டிருப்பதுதான் காலத்தின் அவலமாக, களத்தின் பெருத்த சோகமாக அமைந்தது. ஜப்பான் INAவின் ஓயாத தாக்குதல் அலை பிரிட்டிஷ் இந்திய படைகளை அடித்து பின்னால் போட்டது. 1944 ஏப்ரல் 14 மணிப்பூரில் இருக்கும் மொய்ராங் என்னும் இடத்தை வெற்றிகரமாக கைப்பற்றியது. வரலாற்றில் முதன்முறையாக போர் நடவடிக்கையின் மூலமாக INA பெற்ற முதல் பகுதியானது மொய்ராங். அங்கு கர்னல் SA மாலிக் மற்றும் மணிப்பூர் மக்களின் பேர் ஆதரவுடன் இந்திய தேசிய கொடியை உயரத்தில் பறக்கவிட்டு முதல் வெற்றியை பதிவு செய்தார். தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தது ஜப்பான் படை. ஜப்பான் INAவுக்கு மணிப்பூர் பழங்குடியினர்கள் உறுதுணையாக நின்றனர். பலர் படையில் சேர்ந்து போரை வலுப்படுத்தினர். அதேபோல் பிரிட்டிஷ் இந்திய படைகளுக்கு நாகா பழங்குடியினர் பக்கபலமாக நின்றனர். மேலும் மவுண்ட் பேட்டன் உத்தரவின் பேரில் இராணுவ தளபதிகள் பலரும் பல்லாயிரக்கணக்கான படை வீரர்களுடன் வந்து சேர்ந்து பிரிட்டிஷ் இந்திய படைகளின் பலத்தை மேலும் பெருக்கினர். நாகாலாந்தின் கோகிமா நகரையும் INA தன் வசப்படுத்தியது. பின்வாங்கிக் கொண்டே சென்றிருந்த பிரிட்டிஷ் இந்திய படை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜப்பான் படைகள் வரும் துமு, திமாபூர் உள்ளிட்ட சாலைகளை ஒவ்வொன்றாக துண்டித்தது. இருப்பினும் இடைவிடாத போர் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. அடுத்த இலக்காக மணிப்பூரின் இம்பால் நகரம் தீர்மானிக்கப்படுகிறது. INAவின் படையின் சூறாவளி தாக்குதல் இம்பால் நகரையை சுற்றி வளைத்தது. வெற்றிக்கான இடைவெளியில் கெர்ரிசன் மலைத்தொடரின் ஒரு சிறிய டென்னிஸ் கோர்ட்டு மட்டுமே இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக களத்தை மாற்றி எழுதியது காலநிலை. டெல்லி சலோ என்று இந்திய இலக்கை தீர்மானித்த INA ஜப்பான் படையினர் இயற்கையின் காலநிலையை கணிக்க தவறிவிட்டனர். விளைவு மொத்த யுத்தத்தையும் தலைகீழாக மாற்றி போட்டது காலநிலை மாற்றம். இடைவிடாத இடி மலையில் வீரர்களின் துப்பாக்கி குண்டுகளின் சத்தமெல்லாம் ஓசையின்றி போனது. கொசுக்களின் காடுகள் என்பதால் ஜப்பான் INA வீரர்களுக்கு மலேரியா, டைபாய்டு, காலரா போன்ற நோய்களும் தொற்றிக்கொண்டது. இது மட்டுமில்லாமல் உணவு தட்டுப்பாடும் வீரர்களை பசியில் போட்டது. பருவமழை, நோய் தொற்றுக்கள், நேரம் பார்த்து பிரிட்டிஷ் இந்திய படைகளின் பதிலடி தாக்குதல் என எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜப்பான் INA படையை ஒன்றுமில்லாமலாக்கியது.
மார்ச் மாதம் தொடங்கி ஜூலை வரை சுமார் 7 மாதங்கள் தொடர்ந்த இந்த போர் வரலாற்றில் மிகவும் கொடூரமான ஒன்றாக கருதப்படுகிறது. காரணம், 15,000க்கும் மேற்பட்ட ஜப்பான் INA படைவீரர்களில் 7,000க்கும் அதிகமானோர் காட்டிலேயே மாண்டு போயினர். நோய்வாய்ப்பட்டு திரும்பியவர்கள் பலரும் பசிக்கொடுமையின் கோரப்பிடியில் பாதி வழியிலேயே தங்கள் உயிரை விட்டனர். பலர் காணாமல் போயினர். ஈடு செய்ய முடியாத இழப்புடன் ஜப்பான் INA படை தோல்வியை தழுவ பிரிட்டிஷ் இந்தியா மீண்டும் எழுந்தது. இந்த நேரத்தில் நேதாஜி அவர்கள் நாட்டு மக்களுக்கும் INA படைவீரர்களுக்கும் சொன்னது இது ஒன்றுதான். நமது வரலாற்றில் நாம் சற்றும் எதிர்பாராத நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன். இந்த தற்காலிக தோல்வியால் மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் உணர்வுகளை தளரவிடாதீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவின் எதிர்காலத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை தவறாக மதிப்பிட்டு விடாதீர்கள். இந்தியாவை நிரந்தரமாக அடிமைத்தலையில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு அல்ல, விரைவில் இந்தியா விடுதலை அடையும். ஜெய்ஹிந்த். இந்திய நேஷனல் ஆர்மி இதை யார் உருவாக்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை வீரரான ராஸ் பிஹாரி போஸ் இவர் தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினவர். இதில் எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பங்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸில் தான் இருந்தார். காந்தியோடு சேர்ந்து தான் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டார். நாளடைவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அகிம்சை வழியில் வந்து அவருக்கு ஈடுபாடு இல்லாமல் போகுது. இது வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்ப பணிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, நம்ம விடுதலை பெற முடியாது, ஸோ புரட்சி மட்டும்தான் தீர்வு அப்படின்ட்டு காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து பார்வர்டு பிளாக்ன்ற கட்சி ஆரம்பிக்கிறார். இதை ஆரம்பித்து மக்களை வந்து அவர் அணிதிரட்டிகிட்டு இருக்காரு. பயந்து போன பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வந்து சிறையில் அடைச்சிருது. இந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் ரொம்பவும் உச்சக்கட்டத்தில் வந்து ஆரம்பமாகுது. இதில் வந்து நாடுகள் 2 பிரிவாக இருக்குது. நேச நாடுகள், அச்ச நாடுகள்னு சொல்லிட்டு 2 பிரிவாக இருக்குது. இந்த நேச நாடுகள் படையில் தான் பிரிட்டிஷ் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது. அதே அச்சு நாடுகளில் பார்த்திங்கன்னா இத்தாலி, ஜெர்மன், ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்குது. இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன், நம்மளை ஆட்சி செய்கிறது பிரிட்டிஷ். ஸோ இவங்களை எதிர்க்கணும்னா அச்சு நாடுகளில் நம்ம கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிறையிலேருந்து முடிவு பண்ணுறாரு. இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து சிறையிலேருந்து தப்பிச்சு ஜெர்மனிக்கு போகிறாரு. மாறு வேடத்தில் தப்பிச்சு போய் அங்கே ஹிட்லரை போய் சந்திக்கிறாரு, உதவி கோர்றாரு. அவரும் உதவி செய்ததாக தகவல் கிடைக்குது. உடனடியாக அங்கேருந்து ஜப்பானுக்கு வர்றாரு. ஜப்பானுக்கு வந்து ஜப்பான் இராணுவத்திற்கு வந்து உதவி கேட்குறாரு. இந்த மாதிரி பிரிட்டிஷுக்காக அவங்களுக்கு எதிராக எங்கள் விடுதலைக்காக நீங்கள் உதவி செய்யுங்க, உங்கள் இராணுவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி உதவி செய்கிறாரு. ஏற்கனவே அங்கே இந்திய இராணுவ படை, அதாவது இந்திய தேசிய இராணுவம் வந்து இந்த ராஸ் பிகாரி போஸால் உருவாக்கப்பட்டது அங்கே தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து அவர் ஒருங்கிணைத்து, அதாவது ஜப்பான் இராணுவ படையும் இந்திய தேசிய இராணுவத்துடைய படையும் ஒருங்கிணைத்து என்ன செய்கிறாரு, இந்த பர்மாவின் வழியாக இந்தியாவை வந்து தாக்குறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவ படைகளை வந்து எப்படி வழி நடத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சிங்கப்பூர், மலேசியா வந்து ஜப்பானுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. பிரிட்டிஷில் இருந்தது போர் நடவடிக்கையின் மூலமாக யார் பக்கம் வந்துட்டு, ஜப்பான் பக்கம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இந்திய தேசிய இராணுவத்துடைய இயங்குதளமாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே குடியிருந்த, அதாவது தொழிலாளர்கள், வேலை பார்த்தவர்கள், மற்ற இந்தியர்கள், தமிழர்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்திய தேசிய இராணுவ படை வந்து உருவாகுது. அதன் மூலியமாக பர்மா வழியாக வந்து இந்தியாவின் மீது போர் தொடுக்கிறார்கள் இந்திய விடுதலைக்காக. ஸோ இதை வந்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் வந்து இந்த தேசத்திற்கு எதிரானவர்களாக, இந்திய தேசியத்திற்கு எதிரானவர்களாக வந்து சித்தரிக்கப்படுது. பல துறைகளில் வந்து இது வந்து சித்தரிக்கப்படுது, தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு கொண்டு இருக்குது அதற்கான நடவடிக்கைகளாக. இப்போ இதனால் இது என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து கிட்டத்தட்ட 600 தமிழர்கள் வந்து இருந்திருக்காங்க. யாருடைய முயற்சியின் மூலமாகன்னு பார்த்திங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்கள் அவருடைய முயற்சியின் காரணமாக 600 தமிழர்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தார்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இஸ்லாமியர்களும் பெருமளவில் இருந்தாங்க. இந்த இராணுவத்துடைய தளபதிகளாகவும் மேஜர்களாகவும் கொடைகளை அள்ளி கொடுத்தவர்களாகவும் இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க. ஸோ முதலாக இந்திய தேசிய இராணுவத்திற்கு உயிர் நீத்தவர்களும் சரி, செலவழித்தவர்களும் சரி, இந்த நாட்டுக்காக போராடியவர்களும் முதன்மை இடத்தில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்களும் தமிழர்களும்ன்ற அடிப்படையில் தான் இந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே. அதற்காக தான் இந்த வரலாறு சொல்லப்பட்டது. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலுடன் அடுத்து வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம போனஸ் வீடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண நண்பர்களே. வணக்கம்.